வணக்கம். இன்றைய காலகட்டத்திலே மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நோயாக கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒரு நச்சுயிரி நோயான லம்பி ஸ்கின் டிசீஸ் LSD என்று சொல்லப்படுகின்ற மாடுகளில் பெரியம்மை பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் தேசிய அளவிலே ஒவ்வொரு மாநிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவி 10 மாடுகள் இருந்தால் 3 மாட்டுக்கு வருது, அப்புறம் திரும்ப ஒரு 3 மாட்டுக்கு வருது. ஒரு வித்தியாசமான சூழல் இருக்குது. ஆரம்பத்தில் வெறும் ஒரு உப்பலாக உடம்புல இருந்ததுனால தான் லம்பி ஸ்கின் டிசீஸ்னு அதுக்கு பேர் வச்சாங்க. ஆனால் இந்தியாவில் கடந்த 7-8 மாதமாக நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த முழுமையான அந்த முடிச்சுகள் அல்லது உப்பல்கள் எல்லா மாடுகளிலும் வருவதில்லை. கழுத்தில் நீர் கட்டிக்குது, தாடையில் நீர் கட்டிக்குது, தொடையில், தோள்பட்டையில், கணுக்காலில், கண்ணாங்கூடு மட்டும், சமயத்தில் பிறப்புறுப்பில் பின்பக்கம், இந்த மாதிரி பல நிலைகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொடுக்கின்ற இந்த நச்சுயிரி நோயானது மிக எளிமையாக தீர்க்கக்கூடியது. நம்மகிட்ட வெத்தலை, மிளகு, உப்பு, நாட்டு சர்க்கரை இது இருந்தால் போதும். ஒரு 10 வெத்தலை, 10 கிராம் மிளகு, 10 கிராம் கல் உப்பை போட்டு அரைச்சி, நாட்டு சர்க்கரை 2 கைப்பிடி போட்டு அரைச்சி எடுத்து வலிச்சு தலையை தூக்கி பிடிச்சி நாக்கில் தடவி கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்போ முதல் நாள் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 2வது நாள் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 3வது நாள் 3 மணி நேரத்துக்கு ஒரு நீங்கள் முழுசு கொடுத்துட்டு ஒரு வார அளவில் 3 வேலையாக நீங்கள் குறைச்சிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா இந்த நோயை பெரிய அளவில் கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் காய்ச்சலுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்க, காய்ச்சல் இருந்ததுன்னா பெரிய கறவை மாடுகள் எல்லாம் பால் கொஞ்சம் குறையும். அதுக்கு மிளகு, சீரகம், மல்லி, மஞ்சத்தூள், பிரியாணி இலை, லவங்கப்பட்டை, வெங்காயம், பூண்டு, அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேப்பிலை, பிரண்டை, நிலவேம்புன்னு சொல்லக்கூடிய சிறியானங்கை, முருங்கை, வில்வ இலை, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு கைப்பிடி, இந்த மிளகு, சீரகம், மல்லி எல்லாம் 10 கிராம், மஞ்சத்தூள் வரைக்கும், பிரிஞ்சி இலை ஒரு 3 இலை, லவங்கப்பட்டை 1, வெங்காயம் 4 பல்லு, பூண்டு 4 பல்லு, தேவையான அளவு நாட்டு சர்க்கரைன்னு சொல்லும்போது 2லேருந்து 4 கை தேவைப்படும். அரைச்சி எடுத்து வலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சு ஒரு நாளைக்கு 3 வேளை ஒரு 3 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா பால் குறையாமல் திரும்பவும் பால் அந்த இதுக்கு திரும்பிடும். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, நாங்கள் எண்ணெயை தயார் பண்ண சொல்கிறோம். 1 லிட்டர் நல்லெண்ணெயில் வேறு எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது, நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். புண்ணை ஆனால் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தணும். அது வரைக்கும் நல்லெண்ணெயே போடலாம். நல்லெண்ணெய் 2க்குமே பயன்படுத்தலாம். பூண்டு ஒரு 4 பல்லு, மஞ்சத்தூள் 4 ஸ்பூனு, இது இலையில் வேப்பிலை, குப்பைமேனி, துளசி, இது எல்லாத்துலேயும் ஒரு 2 கைப்பிடி, மருதாணி 2 கைப்பிடி போட்டுக்கலாம். இது என்னென்னா, நீங்கள் வெறும் வேப்பிலையும் குப்பைமேனியும் மட்டும் போட்டால் கூட போதும். எண்ணெயை பூண்டு மஞ்சளோடு அரைச்சி அதை காய்ச்சி அந்த எண்ணெயை வடிகெடுத்து வச்சுட்டு, இப்போ தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கிறது என்னென்னா, அந்த எண்ணெயை எடுத்து அப்படியே போட்டு தேய்க்கலாம் கூடாது. ஏன்னா இது அம்மை புண், நல்ல கவனம் வச்சுங்க. தோல் அப்படியே மெல்லிஸ் ஆகிடுது. நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உடச்சி புண்ணாகுது. ஊசி மருந்து போட்டாலும் புண்ணாகுது. காலில் வரக்கூடிய புண்ணு கோமாரி நோயில் இருக்கக்கூடிய தன்மை வேற, அது உள்ளிருந்து வரும், இது வெளியில் வருது. அதனால எந்த நேரமும் காற்று, ஈரம், வைக்காமல், புழு வைக்காமல் பார்த்துக்கிட்டு இந்த எண்ணெயை ஒரு சாதாரண சாஃப்ட் ப்ரஷ் வாங்கி அப்படியே அதில் தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகும் புண்ணு ஆடுறதுக்கு காலில். ஆனால் நோயினுடைய தன்மையை 3 நாட்களுக்குள்ளே கட்டுப்படுத்த முடியும். நல்ல லம்பி ஸ்கின் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற மாடுகளில் பெரியம்மையை மிகப்பெரிய அளவில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இளங்கன்றுகளில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாய் வழியாக எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த நான் சொன்ன அந்த அளவு 10 வெத்தலை, மிளகு, 10 கிராம் உப்பு, இந்த அளவை 4ல் ஒரு பங்கு ஒரு நேரத்துக்கு கண்ணுக்குட்டிக்கு தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாக்கில் தடவி கொடுத்துக்கிட்டே இருங்க. கடலப்புண்ணாக்க கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு கஞ்சி தண்ணியில் அதை குடிக்கிறதுக்கு கொடுங்க. பால் குடிக்கிற கன்றுகளுக்கு பால் குடிக்க வச்சுருங்க. வெயில் படாமல், குளிர் இந்த மாதிரி சாரல் அடிக்காமல் பாதுகாப்பாக கண்ணுக்குட்டிகளை வச்சுருந்தா 1 மாதம் ஆகும் கண்ணுக்குட்டிகள் தேறி வர்றதுக்கான முழுமையாக குணமடையும். நாங்கள் லட்சக்கணக்கான கன்றுகளுக்கான மருத்துவம் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். இதை முறைப்படி நீங்கள் செய்யுங்க. வாழ்த்துக்கள்.